நண்பர்களே, நாகமணிக்கம் என்றால் உங்களுக்கு தெரியுமா? இது சாதாரணமான ரத்தினக்கல்லாம் இல்லை. தொன்மக் கதைகளிலும் சில வரலாற்று பதிவுகளிலும் கூட இதை பற்றிய தகவல்கள் உண்டு. நாகமணிக்கம் என்பது நாகம் அல்லது பாம்பு தலையில் உண்டாகும் ஒரு ஒளிரும் மணிக்கல் என நம்பப்படுகிறது. இது இரவில் தானாகவே ஒளிவிடும் என்றும் அதில் அற்புத சக்திகள் இருப்பதாலேயே பலர் அதை தேட முயல்கின்றனர் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த நாகமணிக்கத்தை காண்பது மிக மிக கடினம். சிலர் இதை பரசுராமர் மூலமாக பிரம்ம ரிஷிகளிடம் சென்றது என்கிறார்கள். சிலர் பழமையான கோவில்களில் அல்லது தவவிடங்களில் இதை மறைவாக வைக்கப்பட்டிருக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை. இப்போது கூட இம்மணிக்கத்தை சில ரகசிய நபர்கள் வைத்திருப்பதாக சில துறவிகள் கூறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டில் குறிப்பாக கும்பகோணம், திருவெண்ணைநல்லூர் மற்றும் சபரிமலை போன்ற இடங்களில் நாகமணிக்கம் இருப்பதாக பழமையான இடக்கதைகள் கூறப்படுகின்றன. இந்த இடங்களில் நாகமணிக்கம் போலி கதைகளா அல்லது உண்மையா என்பதில் மக்கள் இன்றும் ஆர்வத்துடன் விவாதிக்கின்றனர். பழமையில் இதை யார் வைத்திருந்தார்களோ அவர்கள் மகத்தான ஞானிகள் அல்லது சக்திவந்தர்கள். நாகமணிக்கம் இருப்பதற்கான இடங்களை அடையாளம் காண விரும்பினால் அதற்கேற்ற மனமைதி, புனிதம் மற்றும் ஆன்மீக தயக்கம் தேவை. இன்று நமக்கு அது கையில் இல்லை என்றாலும் அந்த நம்பிக்கையின் ஆழத்தை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். நீங்கள் நாகமணிக்கம் பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் பகுதியில் இது போன்ற கதைகள் சொல்லப்படுகிறதா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள்.